மக்கள் அனைவரையும் அன்பாகவும் பண்பாகவும் வணங்கி யோகா நாயின் சார்பாக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களை மகிழ்வில் இருக்கிறீங்க. அதோட சந்தோஷத்தை விட என்னங்க மனிதனுக்கு தேவை? மகிழ்வாக இருக்கிறோம். மீண்டும் அதே செயல்பட்ட இதுங்க. நம்மளுடைய யோகா தலைவர் சந்திரன் அவர்கள் இப்போது யோகாவை ஆரம்பிக்க போகிறாரு. ரவிச்சந்திரன் அவர்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. திருவள்ளுவரை நம்ம மறக்க முடியுமா? மறக்க முடியாது. கன்னியாகுமரிக்கு செல்லுங்கள், கண்ணாடி பாலத்தில் நடந்து சென்று திருவள்ளுவரை வணங்குங்கள் என்று சொல்லி இப்போ பயிற்சி ஆரம்பிக்கிறோம். வகுப்பு பயிற்சி இப்போ ஞாபகம் வச்சுக்க. உடலை எந்த அளவுக்கு நம்ம குழவுபடுத்துகிறோமோ, குழவு படுத்த எனக்கு இடுப்பில் வலிக்குது, முழங்காலில் வலிக்குது, முட்டியில் வலிக்குது, இந்த பிரச்சனைக்கு வேலையே கிடையாதுங்க. அதான் உண்மை. நம்ம உடலை குழவுபடுத்த வேண்டும். அந்த வகையில் இப்போ நம்ம தலைவர் செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்குறீங்க. கேள்வி கேட்கறதெல்லாம் ரெடியாக இருக்காங்க பாருங்க. காலை தூக்கி கேள்விக்குறி ஆக்கிட்டாரு. அப்படியே உடம்ப பொம்மை மாதிரிங்க திருப்பணுங்க. திருப்ப உடல்ல ரத்த ஓட்டங்கள் உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஓட வாய்ப்பு இருக்கு. சாதாரண விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. இது வயது முக்கியமா? வயது முக்கியம் இல்லை. நல்ல செயல்பட வாய்ப்பு இருக்குது. நண்பர் செய்யறத பார்த்துக்கிட்டு இருக்க. நீங்க முதல்ல செய்யுங்க. எந்த ப்ராப்ளமும் இருந்தா நிறுத்திடுங்க. அடுத்தடுத்து வர சரியான முறையில் பயிற்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் உண்மை. இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கறலாம் எளிய பயிற்சி, பெரிய விஷயம் இல்லை. ரத்த ஓட்டங்களை எல்லா இடத்துக்கும் ஓட வைக்கணும். ஓட வச்சுட்டா எந்த இதுவுமே செயல் கிடையாது. ஆமாம். இப்போ அடுத்து நண்பர் செய்ய போகிறது உடம்ப அப்படியே திருக்கி துண்டை புழிகிறத மறிக்க பாருங்க. இது திரிகோண ஆசனம்னு பேர். செய்கிறார், பார்த்துக்கிட்டு இருங்க இந்த இடத்துல. ஆமாம், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் செய்ய பழகினால் பாருங்க. ஒன்று 5 முறை செய்ய வேண்டும். இது மூச்சோடு செய்ய வேண்டும். அதான் முக்கியம். அப்போ எப்போதும் பரிசாவாக ஆக வேண்டும். பரிசா என்றால் பரந்த நிலை. பரந்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா உடலை இயக்க முடியும். உடலை இயக்கிட்டா நோய் கிடையாது. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். இதெல்லாம் பழைய மொழி, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. மன சந்தோஷம் அடைய வேண்டும். மனம் சந்தோஷம் அடைஞ்சிட்டா நம்ம அடுத்தவங்களுக்கு நாம் கற்றுக்கிட்டதை அடுத்தவங்களுக்கு தெரிவிக்க முடியும். அப்போ தொந்தி குறைய வாய்ப்பு இருக்குங்க. நான் சொல்லிட்டு எனக்கு நான் பின்னாடி எப்படி சொல்ல முடியுமா? இந்த இடத்துல இது வயது இருக்கா? நான் இப்போ 8வது வீட்டில் இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லி கடமைப்படுறேன். வாழ்க என்றாலும் வளர்க யோகா.